அதே மாதிரி இந்த அருட்கொடை அடுத்து ஷிஃப்ட் ஆகுது. யாருக்கு ஷிஃப்ட் ஆகுது? குறைஷிகளுக்கு எல்லாம் நீட்டுறான், இந்தாப்பா வாங்கிக்கோன்ட்டு. வேணான்ட்டாங்க, இவங்க முதல்ல வாங்கிட்டாங்க. அடுத்ததில் யார் கவர் ஆகுறாங்க? மதீனாவாசிகளும் கவர் ஆகிறாங்க. இன்னும் யார் கவர் ஆகிறாங்க? நாமளும் கவர் ஆகிறோம். புரியுதா? இப்போ இன்றைக்கி அந்த அருட்கொடை க்யூவில் நாமளும் இருக்கோம். அதே மிஷன் இன்னும் போயிட்டுருக்கு. நபியுடைய தூதுத்துவம் பணி இன்றைக்கும் என்ன இருக்குது கேட்டால் சாக்கு சொல்லிவிட்டு நம்ம இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கோம்? இந்த அருட்கொடைக்கு அதனுடைய உரிமையை வழங்காமல் இருக்கும். இந்த தீனுடைய சீரியஸ்னஸை நாம் உணராமல் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? காம்ப்ரமைஸ் பண்ணி இணை வைப்பை ஹலாலாக்கிட்டோம். என்ன பண்ணிட்டோம்? என்னங்க பண்ணுறது? ரசூல்லா அனுப்பப்பட்ட நோக்கம் இதுதான். குரான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வியலை தான் பேசுது. சமூக வாழ்வில் அல்லாவுக்கு தான் கட்டுப்படணும். ஆனால் அதெல்லாம் பண்ணணுன்னா நமக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுங்களா? இப்போ நம்ம நிலைமையை பாருங்கள். நம்ம எவ்வளோ லோயஸ்ட் நிலைமையில் இருக்கோம். தலைக்கு மேலே நம்மளை பாசிச சக்திகள் நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கு. பலவீனமான நிலையில் நாம் இருக்கோம். புரியுதா? அடக்குமுறையாளர்கள் நம்ம மேலே சுமத்தப்பட்டுருவாங்க. அதனால தான் நாங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கோம்? ஒரு பாலிசி எடுத்திருக்கோம். என்ன பாலிசி? ஷிர்க்கை லீகல் ஆக்கிற பாலிசி, ஷிர்க்கை ஜஸ்டிஃபை பண்ணுற பாலிசி.